அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் பியூஸை இடி பிடுங்கிவிட்டு டூப்ளிகேட் பியூஸை பொருத்தியுள்ளது என்றும் அவர் திருச்சி அதிமுக வேட்பாளரை மாட்டி விடுவதற்காக 6 தொகுதிக்கும் 120 கோடி கூறியிருக்கின்றார் எனவும் அதனை தேர்தல் ஆணையம் கவனித்துக் கொள்ளும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். அங்கீகரிக்கப்பட்ட ஒரே அரசியல் கட்சி அதிமுக தான் களத்தில் நிற்குது அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணி இதை எப்படி முறியடிக்கப்படுது? அவர் ஏதோ 20 HP பவர் இருக்கு, 6 இடத்துலையும் கொண்டு போய் 20 HP மோட்டாரை இறக்கிட்டோம், அதுல தண்ணி இறச்சி ஜெயிச்சிருவோங்கிறாரு. அங்க பீஸை புடுங்கிட்டாங்க ஈடி இல்லையா? அப்போ டூப்ளிகேட் பீஸ் போட்டாங்கன்னா ஈடி திருப்பி வந்து என்ன நடக்கும்னு தெரியும். அது விஜயபாஸ்கருக்கு புரியும். பாவம் அந்த வேட்பாளரை இன்னும் மாட்டி விடணுங்கிறதுக்காக தான் 20 HPன்னு சொல்லி தெரியும். ஒரு HPக்கு 1 கோடியை கணக்கு பண்ணி சொல்லியிருக்காரு. 6 தொகுதிக்கு 120 கோடியை சொல்லியிருக்காரு. அதை தேர்தல் ஆணையம் கவனித்துக் கொள்ளும். அதை விட அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழமை கட்சியான ஈடியும் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு 2 நாள்ல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.